ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி மாவு எடுக்கிறேன், அதனால் 1 கப் தண்ணி எடுக்கிறேன். இது கொதிக்க வைக்கணும். அதில் 2 டீஸ்பூன் நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். அந்த பட்டரும் அப்படியே உருகிடும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த 1 கப் மாவையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறும்போது தீ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும். இப்போ இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி விழுந்தாலும் நம்ம அழுத்தி பிசையும் போது அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும். உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1 கப்புக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். சில மாவுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ நான் அரை கப் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இது கூடவே அரை கப் வெல்லம் துருவி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சம அளவு. அரை கப் வேர்க்கடலைக்கு அரை கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதையும் இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாகவே இருக்கட்டும். இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவை கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இந்த டைமில் கையில் நெய் தடவிட்டு நல்லா அழுத்தி பிசையணும். அழுத்தி பிசையும் போது நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படின்னா சுடு தண்ணி வச்சுட்டு லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. பிசையும் போது மாவு நல்லா ஒரு 5 நிமிஷமெல்லாம் நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொழுக்கட்டை அச்சில் மாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அச்சில் எண்ணெய் அல்ல நெய் ஏதாவது தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வர்றதுக்காக நெய் தடவி இருக்கிறேன். இனி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பகுதியில் நம்ம அந்த மாவை வச்சு உள்ளே நல்லா அழுத்தி பரப்பி விடணும். நல்லா உள்ள வரைக்கும் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த அச்சு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போது உள்ளே நல்லா அந்த மாவை பரப்பியாச்சு. இனி இதில் பூரணம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேப்பில் எவ்வளவு பூரணம் வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க. இப்போது பூரணம் வச்சாச்சு. இனி இந்த மேலே மறுபடியும் அந்த மாவையே வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. இப்போது இந்த அச்சை ஓப்பன் பண்ணி நம்ம கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்துட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். பூரணம் நான் வேர்க்கடலையில் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி எள்ளு கொழுக்கட்டையும் செய்யலாம். எள்ளு இதே மாதிரி வறுத்து பொடிச்சிட்டும் செய்யலாம். இப்போ பாருங்க, நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இட்லி தட்டில் வச்சு நம்ம இட்லியாக வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.